ஒரு சிறுவன் தனது தாய் தறியில் நூல் சுற்றும் போது படும் கஷ்டத்தையும் அதனால் அவருக்கு ஏற்படும் உடல் வலியையும் கண்டு வருந்துகிறான். தனது தாயின் சுமையை குறைக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவன் மனதிற்குள் உறுதி கொள்கிறான். பெரியவனானதும் ஒரு சைக்கிளின் இயக்கத்தை பார்த்து அவனுக்கு ஒரு யோசனை கிடைக்கிறது. அதைக் கொண்டு மரக்கட்டைகள் மற்றும் சக்கரங்களை வைத்து ஒரு சிறிய இயந்திரத்தை உருவாக்குகிறான். ஆனால் ஊர் மக்களும் அவனது பெற்றோரும் அவனை கேலி செய்கிறார்கள். திருமணத்திற்குப் பிறகு தனது மனைவியும் அதே உடல் வலியால் அவதிப்படுவதைக் கண்டு மீண்டும் தனது முயற்சியை தொடர்கிறான். ஆனால் அவன் முதன்முதலில் செய்த இயந்திரம் வெடித்துச் சிதறி தோல்வியடைகிறது. தொல்லை மற்றும் குடும்பத்தின் எதிர்ப்பால் ஊரை விட்டு வெளியேறி நகருக்குச் சென்று உழைக்கிறான். ஓராண்டுக்குப் பிறகு மீண்டும் ஊருக்கு வந்து இரும்பு பொருட்களைக் கொண்டு புதிய இயந்திரத்தை உருவாக்குகிறான். பலமுறை தோல்விகள் வந்தபோதும் அவனது மனைவியின் ஆதரவுடன் தொடர்ந்து உழைக்கிறான். இறுதியில் ஒரு சிறிய சிலிண்டர் போன்ற அமைப்பை பயன்படுத்தி இயந்திரத்தை சரியாக வடிவமைக்கிறான். ஊர் மக்கள் முன்னிலையில் அந்த இயந்திரத்தை இயக்கி வெற்றி பெறுகிறான். அவனது பல ஆண்டுகால உழைப்பு கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. இந்தக் கதை ஒருவரின் விடாமுயற்சியும் அன்பும் எத்தகைய சாதனைகளை படைக்கும் என்பதை அழகாக விளக்குகிறது.